நேற்று இந்த இந்தி நேற்று முந்தானத்து நைட்டு 11 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. யார் இந்த கர்நாடகாக்கார் அந்த பையன் ஊர் ஊராக போய் உதவி செய்வார். அவர் மாதிரி ஃபோன் வந்துச்சு. அவரை பேரை வச்சு வேறு ஆளுங்க உதவி செய்கிறோன்னு சொல்லிவிட்டு பேங்கு புக்கு இருக்குதா, அங்கே இருக்குதா, இது இருக்குதா, சும்மா ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் கொண்டு போய் நமக்கு ஹிந்தி புரியும். முஸ்லீம் கடையில் நான் ஹோட்டலில் வேலை பார்த்தேன். அதனால் கொஞ்சம் புரியும். வாங்கிட்டு பேச முடியாதுல்ல. சும்மா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தோ 10 லட்சம் போடுறேன், 5 லட்சம் போடுறேன், அப்படி போடுறேன், இப்படி போனேன். இந்த ஹிந்திக்கான ஒல்கட்டா பேருங்களுக்கு தமிழ்நாட்டில் விட்டதே தப்பு. அவனுங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாங்கி கொடுத்து அவனுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம விட்டோம் பாரு, அது பெரிய தப்பு. யார் பேங்கில் எவ்வளோ இருக்குது, யார் இதில் எவ்வளோ இருக்குது, யார் வீக்காக இருக்காங்க, அவங்களெல்லாம் இது பண்ணி இப்படி ஏமாத்துறாங்களே. அவனுங்க பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் எங்கேனாச்சும் விட்டு சம்பாதிக்கலாம்ல. நம்ம ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போடுறோம். அந்த வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணணும், நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம ஒரு 15 வருஷமாக ஹோட்டலில் இருந்தோம். ஒரு கடை வச்சு கொடுங்க. உங்களால் முடியலனாலும் இந்த விஜய் டிவி பாலா இப்படி உள்ள யாருனாச்சும் ஹெல்ப் ஃபாலோ பண்ணி விடுங்கன்னு சொன்னால் ஏமாத்துக்காரன்ட்ட எவனோ ஃபாலோ பண்ணி விட்டு நேற்று 10-11 மணிலேருந்து போகணும். அவர் நல்ல மனுஷன், கர்நாடகாவினார். அவர் பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்படி அலையிறானுங்களே. இவனெல்லாம் நல்லா இருப்பானுங்களா? இவனுங்கள்லாம் தமிழ்நாட்டில் விட்டதே தப்பு. ஏன்னா முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணணும், இல்லாட்டி விடணும். 10 லட்சம் போடுறேன், 5 லட்சம் போடணும், சீனு இப்போ இதை காமிக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் அடித்து போகிறதுல தப்பே இல்லை. தும்முறு குதி தானே. இப்படி இல்லாதவங்களெலாம் இப்படி பண்ணிக்கிட்டு பேங்கு புக்கு கொடு, இந்த புக்கு கொடு, அதெல்லாம் சொல்லி என்ன பணம் இருந்திருந்தால் போயிருக்கும்ல. என்கிட்ட பணம் இல்லை. இதே பணம் பேங்கு வீடியோ கால் பேசுனா மூஞ்சி மயிரே காமிக்கல, மூஞ்சியும் காமிக்கல, எதையும் காமிக்கல. அப்போயே எனக்கு ஒரு டவுட்டு வந்துச்சு. ஆனால் அவர் ஃபோன் நம்பரு, அவர் இது இன்ஸ்டாகிராம் கொடுக்குற நம்பர் வேறு, இது அவன் நைட்டு ஃபோன் வந்த நம்பர் வேறு. 4 நம்பர் வந்துச்சு. 4 நம்பரில் நானும் முஸ்லீம் யாருன்னா அந்த முஸ்லீம்காரங்களா அந்த ஹிந்திக்கா பேசுகிறவங்கள நானும் போய் கேட்குறேன். என்னப்பா சொல்கிறாங்கன்னு போய் கேட்குறேன். அப்புறம் சொல்லிட்டு உங்கள் பேங்கு புக்கை காமி, அதை காமி, இதை காமி, ஹோட்டலு வைக்கிறீங்களா, எங்கே வைக்கிறீங்க, எங்கே இடம் பார்த்துருக்கீங்க, அப்படி இப்படிலாம் கேட்டுவிட்டு சரி ஹோட்டல் வைக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ வருஷமாக வேலை பார்த்தீங்க, எங்கே வேலை பார்த்தீங்க? ஆனால் 15 வருஷமாக நான் ஹோட்டலில் வேலை பார்த்தேன், பழக்கடையில் வேலை பார்த்தேன் அப்படின்னா. 5 பிள்ளைங்க இருக்குது. வீட்டுக்காரர் மனநல சரியில்லாமல் போயிட்டார். நான் தான் பிள்ளைங்கள காப்பாற்றினேன் வேலை வெட்டி பார்த்து. இப்போ நான் ஹோட்டல் வேலைக்கு எங்கேயும் போகிறதில்ல. எனக்கு லட்சியம் ஹோட்டல் வைக்கணும்னு நான் சொன்னேன். இதெல்லாம் வேறு டீட்டெயிலாக சொன்னேன். நேற்று 12-1 மணி வரைக்கும் டார்ச்சல் பண்ணிட்டாங்கப்பா. நேற்று மத்தியானம் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் போகணும், அவ்வளோ போகணும். நான் உண்மையிலே அவரு தான் நினச்சேன். அவங்க இவ்வளோ பெரிய ஆள், நான் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. அவங்க ஒரு பேர் இந்த கர்நாடகாவில் ஒரு பேர், என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க, அதுவும் மறந்து. அவர் ஊர் ஊராக போய் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வீடு கட்ட, அது கட்ட, இது சைக்கிள் வாங்கி கொடுக்க. அவர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன். அவர் நல்ல மனுஷன். அவர் பேர் நல்ல அசினா என்னமோ ஒரு பேர். அவர் பேர் நல்ல. அவர் மூஞ்சை வச்சுக்கிட்டு அவர் மாதிரி ஏமாற்றி இந்த ஃபாலோ பண்ணணும், அந்த ரைட் வாங்கணும், இப்படி பண்ணுறாங்களே. எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்க? இதில் அவங்க அக்கா தங்கச்சியை கொண்டு போய் விட்டு இப்படி பண்ணலாம்ல. இழுச்சாவை நான் தான் கிடச்சேன்னா. நேற்று மத்தியானத்துலேருந்து அலைஞ்சிட்டு வீட்டில் சோறு கூட ஆக்காமல் அப்புறம் கடையில் போய் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் ஆரம்பித்த வேலை தான் வீட்டு வேலை, பொங்கல் வேலை. மத்தியானத்துலேருந்து நைட்டு 11 மணி ஆச்சு. எல்லாம் விலைக்கு கழுவி சுத்தம் பண்ண. எப்பா எல்லாம் உச்சாராக இருங்க, யாரையும் நானே எல்லாம் ஏமாற மாட்டேன். நானே ஏமாந்துட்டேன். அவர் போட்டாவை பார்த்துட்டு நான் ஏமாந்துட்டேன். ஏன்னா அவர் நல்ல மனுஷனாச்சு. எல்லாத்துக்கும் நல்ல சைக்கிள் வாங்கி நான் இன்ஸ்டாகிராம் நல்லா ஃபுல்லாக பார்த்துருக்கேன். அவர் மூஞ்சி வச்சு ஃபோன் அடிக்கணும் தான் நான் ஏமாந்த மாதிரி. நான் போய் ஒவ்வொருத்தவங்களாக கேட்குறேன். அப்படியே போய் ஒவ்வொருத்தவங்களா யார் மூலயமா நமக்கு ஒரு கடை வைக்க எழுப்பு வருமானு நான் போய் ஆசையில் போகிறேன். கடைசியில் பார்த்தா இந்த நியூஸ் ஆகிருக்கு.
அவன் இவங்க ஃபோன் வந்தது ஒரு நம்பரு, அவர் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற 2 நம்பர். இப்படிலாம் கொடுத்தா ஒரு உதவி செஞ்சால் உதவி செய்யணும். இல்லை இப்படிலாம் மனுஷரை அலக்கடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பேங்கு புக்கு கூட அந்த புக்கு கொடுன்றப்பே நான் யோசனை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்பாங்க, எங்கேம்மா இருக்கீங்க, ஏதும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. பேங்கு இதை காமி, அப்போ தான் எவ்வளோனாச்சும் இருந்தால் லட்சக்கணக்கில் இருந்தால் அடிச்சுட்டு போகிறது. இழிச்சா வைங்க, எவ்வளோனாச்சும் இருந்தால் லட்சக்கணக்கில் அடிச்சுட்டு போகிறது. இப்போல்லாம் அலையாதீங்க. நியாயமாக சம்பாதிக்க இப்போலாம் அப்பாவிங்களை இப்போலாம் ஏதோ கஷ்டத்துக்கு வீடியோ போட்டோம்னா அவங்கள ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. யாரும் உஜாராக இருங்க மக்களே. எனக்கு வந்த கதி நாளைக்கு யாருக்கும் வரக்கூடாது. யாரும் ஃபோன் போட்டு முக்கியமான ஆளுங்க வந்து ஃபோன் போட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், என்ன வேலை பார்க்க போகிறீங்க, என்ன கடை வைக்க போகிறேன், 10 லட்சம் அனுப்புகிறேன், 5 லட்சம் அனுப்புகிறேன், இப்படிலாம் எதுவும் சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணாதீங்க. எடுக்காதீங்க போனேன். இதான் நான் ஏமாந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். காலையில் மனசே சரியில்லை மக்களே. யாரும் இப்படி ஏமாறாதீங்க, யாரும் இது பண்ணாதீங்க. யார் பேர் விஜய் பேரை வச்சு கூட அவர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. யார் பேரை வச்சு நீங்கள் ஏமாத்தினாலும் நீங்கள் ஏமாறாத மக்களே. யாராக இருந்தாலும் உதவின்னு செய்கிறவங்க நல்லா வீடியோ காலில் வருவாங்க, இல்லை நேரடியாக வருவாங்க. உங்களுக்கு வீட்டை விசாரித்து அக்கம் பக்கத்தில் விசாரித்து கஷ்டப்படுறோமா என்ன பண்ணுவோன்னு சொல்லி கேட்டு அந்த இது தருவாங்க. நீங்கள் யாரும் வந்து நேற்று நம்ம 12 ஒரு காலையில் 6 மணிலேருந்து நான் மத்தியானம் 12 மணி வரைக்கும் டென்ஷனு. ஃபோனு வந்துக்கிட்டே இருக்குதும்மா. கோடி கோடியாக வச்சுருந்தா எதுக்கு தான் நாங்கள் கோடியாக வச்சுருந்தா எதுக்கு அழுது நாங்கள் வீடியோ போடுறோம்? எங்கே தான் கிடச்சிதா? இது மாதிரி எத்தனை பேர் ஏமாற்ற அலையிறீங்க? எல்லாம் மரியாதையாக இருந்துக்குங்க. அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. இன்னொரு வாட்டி யாருக்குன்னா ராங் கால் இப்பெல்லாம் அமுச்சின்னு வச்சுக்கா, போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்துருவோம். அவ்வளோதான் மரியாதை உங்களுக்குலாம். நான் எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. எவனா கொடுக்குறான்னு சொல்லிட்டு நாங்கள் அலைஞ்சோம் பாரு, எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. இதை பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுவேன், கமெண்ட் எல்லாம் உஜாராக இருங்க மக்களே. எந்த நேரத்தில் எப்படி ஏமாத்துருவான்னு சொல்ல முடியல. அடிக்கடி ஒரு போலீஸ்காரர் சொன்னார், நான் கூட நம்பலை. உங்களுக்கு ஸ்கேன் மூலயமா அந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும், நீங்கள் எதுவும் ஃபோன் எடுக்காதீங்க, அட்டன் பண்ணாதீங்கன்னு சொன்னார். அதை கேட்காம இருந்தோம். சரி மக்களே, பிடிச்சிருந்தா இதை எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாம் உஜாராக இருங்க, யார்ட்டையும் ஏமாறாதீங்க. பாய்.